ஹாய் நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம நோன்பு திறப்பு, அதாவது இஃப்தார் விருந்து எங்கே வந்திருக்கோம்னா சன்வே மாலாவா சன்வே பிரமிட் மாலுக்கு வந்திருக்கோம். இங்கே போயிட்டு இன்னைக்கு தாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட், அங்கே போயிட்டு நம்ம இன்னைக்கு இஃப்தார் விருந்து சாப்பிட போகிறோம். போலாமாமா? தாய்னா என்னது? அது தாய்லாந்து சாப்பாடு. தாய்லாந்து சாப்பாடு நோன்பு திறக்கிறதுக்கு போலாமா? ஓகே, இப்போ நம்ம சன்வே பிரமிட் மாலுக்குள்ளே உள்ளக்க வந்தாச்சு. சன்வே பிரமிட் உள்ளக்க வந்தீங்க அப்படின்னா நிறைய சாப்பாடு கடை இருக்குது. அதுலேயும் நோன்பு திறப்பதற்காக டேபிள் நம்ம அட்வான்ஸாக புக் பண்ணணும். மணி பார்த்தீங்கன்னா 5:30 மணி ஆகுது. நம்ம ஒரு 6 மணிக்குள்ளே டேபிள் புக் பண்ணி என்ன சாப்பாடுன்னு முதற்கொண்டு காசை கட்டிட்டு போயிடணும். அப்புறம் நம்ம 7 மணிக்கு உட்காந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். என்ன இது செம்மையா இருக்கு பேக்ரவுண்டு? ஆமாப்பா, இது என்னன்னா நம்ம பெருநாளைக்கு தீபாவளி எல்லா பெரிய ஈவென்ட்டுக்கு இந்த மாதிரி பெரிய ஷாப்பிங் மால்ல இந்த மாதிரி ஒரு அழகான டெக்கரேஷன் பண்ணி அது ஒரு கொண்டாட்டமா செய்வாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இது எப்படின்னா ஒரு மலாய்க்காரங்க கம்பவுண்ட் மாதிரி கிராமம் மாதிரி செஞ்சிருக்காங்க. இதே மாதிரி கிறிஸ்துமஸ்ல பாத்தீங்கன்னா அந்த லைட்டுங்கள் இதெல்லாம் வச்சு தீபாவளிக்கு கோலம் இந்த மாதிரிலாம் போட்டு எல்லா மக்களுக்குமே ஒரு செலிப்ரேஷன் மாதிரி நம்ம மலேசியால செய்வோம். அது சரி. எல்லா மால்லையும் போனாலும் இப்படி இருக்கும் இல்லையா? எல்லா மால்லையும் இருக்கும். ஒரு ஒற்றுமையை காமிக்கும். அழகா இருக்கேவா, நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 2-3 கடைகள்லாம் வச்சிருப்பாங்க. அந்த பத்திக்கு ட்ரெஸ் வாங்கிக்கலாம். மலாய் ட்ரெஸ் பாத்தீங்கன்னா இங்க பத்திக் இது ஒரு ஃபேமஸான கம்பெனி. டத்தோமார்கள்லாம் நிறைய பேர் இதை போடுவாங்க. ஆமா, இப்ப சாதாரண மக்களும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு நல்ல அழகான டிசைன்லாம் இருக்கும். கொஞ்சம் ஃபேமஸான கம்பெனி. ஓகே, இந்த மாதிரி சட்டை தான் எடுக்கணும். இந்த மாதிரி போட்டீங்கன்னா நீங்களும் டத்தோ ஆயிடுவீங்க. அப்படியா? இன்ஷாஅல்லாஹ். 269 ரத்தம் நம்பளும். ஓ, 269 வெள்ளி மக்களே சட்டை. ஆமா, டத்தோ போடுறதுனால நல்லா இருக்கு, சாஃப்டா இருக்கு, நல்லா இருக்கு, அருமையா இருக்குப்பா. எடுத்து ஒரு 10 சட்டை வச்சுக்கிட்டாலும் 1 வருஷம் நல்லா போடலாம். ஆமா, இது போட்டாலே ஒரு மாதிரி லுக்கா நல்லா இருக்குமா, நல்லா இருக்கு. இது பாத்தீங்கன்னா கையாலேயே செஞ்சிருக்கு. நல்லா இருக்கு. வாங்கிடுவோமா? இன்ஷா அல்லாஹ் எடுத்துருவோம். தண்ணி அதுக்கு ஒரு 2500 வெள்ளி எடுத்துட்டு ஒரு 10 சட்டை எடுத்துருவோம். டிஸ்கவுண்ட் இருக்கா, ஆஃபர் இருக்கா கேளுங்க. நோம்புல அது டிஸ்கவுண்ட் பா, 2 வாங்கினா 10% டிஸ்கவுண்ட் இருக்கா? அப்படியா? நல்லா இருக்கு. மாடர்ன் பாஜிகுரோம். ஓ, இதெல்லாம் லேடிஸ்க்கு. ஆமா, 369 வெள்ளி இதெல்லாம். ஓகே, மரம் இருக்கு. தேங்காவை காணாமா? தேங்காய் ஒரு தேங்காவை பறிச்சு அன்னைக்கு நோம்பு திறக்கிறதுக்கு வச்சுக்கலாம். ஏமா, இது வீடு, இது மலாய் மக்கள்ல உள்ள வீடு இப்படிதான் இருக்கும். ஆமா, அப்படியே வாங்க, உள்ள போகலாம். உள்ள போகலாம் வாங்க. ஆஹா, சூப்பரா இருக்கே வீடு. ஓ, வீடு பொதுவாக கிராமங்கள் இப்படி தான் இருக்குமா? ஆமாம்மா, கொஞ்சம் ஹைட்டாக தான் கட்டுவாங்க. சரி. கீழே எம்டியா இருக்கும். இந்த பூச்சி பாம்பு இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ஹைட்டாக கட்டுவாங்க. நல்லா இருக்கேம்மா, சுவையெல்லாம் இருக்கு. சுவையெல்லாம் இருக்கு. ஓ, சும்மா அது எல்லாம் இதுதான் டெக்கரேஷன், ஒரிஜினல் இல்லை. நல்லா இருக்கு வீடு. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? வாங்க. அந்த காலத்து டிவிலாம் இருக்கு பாருங்க. அடடா, ஆஹா, அருமையா இருக்கே. ஓ, அந்த காலத்து டிவி. இது என்னது? டெலிகிராஃபா? இந்த பாட்டு கேட்கறது நாகூர் அனிபா பாட்டெல்லாம் போட்டு கேட்பாங்க. ஆமா, இது எப்படி வைக்கிறது? நாகூர் அனிபா, மலாய் மக்கள் நாகூர் அனிபா பாட்டை கேட்கறாங்களா? நல்லா இருக்கு. இந்த டிசைன்லாம் சூப்பரா இருக்கு. நம்ம மக்களும் கம்பவுங்களை நிறைய பேர் வாழ்றாங்கல்ல, வாழ்ந்துருக்காங்க. ஆமா ஆமா, பாபர்னாம் அந்த மாதிரி கம்பவுங் பினாங்கில எல்லாம். ஆமா, அவங்க அனிபா பாட்டு கேட்பாங்க. ஆமால. ஓகே. ஆனா பொதுவாக கிராமத்தில் உள்ள வீடுகள் இந்த மரத்திலேயே தான் செஞ்சிருப்பாங்க. ஆமா, சூப்பரா இருக்குமா. இந்த ஸ்ட்ரக்சரே மரத்துல செய்யறது தானே. அதான் நல்லா இருக்கு. கல் இல்லாம. அதுவும் இந்த வீடு கலர்ஃபுல்லா இருக்கு. நீங்க உள்ள என்ட்ரு ஆனீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டால் இருக்கும், பாத்துக்கோங்க. இங்கே ஒன்று இருக்கும், அந்த லாஸ்ட்ல ஒன்று இருக்கும். 2 சைடு பாத்துக்கலாம். உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா இப்போ தொழுக போறோம். தொழுக இடமும் இருக்கு. மலேசியாவில் நீங்க எந்த ஷாப்பிங் மால் போனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி தொழுகும் வசதி இருக்கும். அப்படி ஒரு செஞ்சுட்டு தொழுதுக்கலாம். நண்பர்களே, நம்ம அசர் தொழுதுட்டு வந்தாச்சு. உங்களுக்கு இங்கே இருந்து நம்ம கீழே வீடு பார்த்தோம்ல, அது மேலே இருந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்து அப்படியே கீழே பாருங்கள். முதல் மாடியிலேருந்து கீழே வாஹா, எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா? தென்னை மரம்லாம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது.
சூப்பர். இப்போ தாய் ரெஸ்டாரண்ட் வந்தாச்சு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கு. ஏவாப்பா? ஆமா. ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்ய கிரவுண்ட் போறோம்? ஃப்ளோர்ல இருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர். ஓகே. இப்போ என்ன செய்ய போறோம்? இப்போ நம்ம வந்து ரிசர்வேஷன் பண்ணியிருக்கோம். ஓகே. சாப்பாடு ஆர்டர் பண்ணோம். ஆர்டர் பண்ணணும். காசு கட்டணுமா? ஆர்டர் பண்ணிட்டு காசு கட்டணும் தான். காசு கட்டணும். சரி. ஓகே. காசு அட்வான்ஸ் கட்டிட்டு எதுவும் ஓடாது. ஓடாது. அப்போ வாங்க உள்ள போயிட்டு ஆர்டர் பண்ணி கட்டிடுவோம். மொத்தம் வந்து ஒரு 5 பேர் 6 பேர் வர்றோம். நாங்கள் 2 பேர் வந்து அட்வான்ஸாக டேபிள் புக் பண்ணுறோம். ஆர்டர் பண்ண போகிறீங்களா? ஒரு டேபிள் எங்கேன்னு முதல்ல பார்க்கணும். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம ஆர்டர் பண்ணுவோம். டேபிள் கிடச்சிச்சுப்பா. ஓகே. அடுத்து வந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணணும். சாப்பாடு ஆர்டர் பண்ணணும். ஆமாம். இப்போ மொத்தம் 5 பேர் வராங்களா? 5 பேர் வராங்க. ஓகே ரைட். உள்ள லைட்டிங் கம்மியாக இருக்கேவா? ஆமாம். இந்த லைட்டிங். இது வந்து தாய் ரெஸ்டாரண்ட் பேர். பாருங்க உள்ள எப்படி இருக்குன்னு. ஓகே. இஃப்தார் நோம்பு திறக்கிறதுக்குன்னு செட் மாதிரி கொடுத்துருக்காங்க. 4 set. பேர் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு இந்த மீன், தொம்யாம், ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் சேர்த்து வந்துடும். இந்த வேலை போட்டிருக்காங்க. 315 சொல்லி 4 பேருக்கு. 4 பேருக்கு. ஓகே. இப்போ 5 பேர் கூட சாப்பிடலாம். ஓகே. அடிஷ்னலாக வேணும்னா இதில் நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். இது வந்து வாசா ப்ரொமோஷன் மாதிரி. எப்படி அப்போ ஆர்டர் பண்ணுறது? ஸ்கேன் பண்ணி ஆர்டர் பண்ணுறதா? ஆமாம்மா. புக் பண்ணியாச்சுப்பா. ஓகே. புக் பண்ணியாச்சு, காசும் கட்டியாச்சு. அடுத்து நோம்பு திறக்கிற இடத்துல எல்லாம் வந்துடும். எது ஆஃபர் தருவீங்க? ஆஃபர் வந்து நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஒரு ஆப் இருக்குது, இந்த கம்பெனியோட ஆப். அது நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் இருக்குது. ஆனால் இந்த ராயா, இந்த ஜோம் ராயான்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் இருக்குல்ல, அது வந்து மைனஸ் பண்ண மாட்டாங்க. மற்ற அடிஷ்னலாக ஆட் பண்ணோண்டாக்கா அதுலேருந்து வந்து 10% டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அடிஷ்னலாக என்ன பண்ணோம்னா, இந்த நம்ம அபாங் ஃபைசால் இருக்காப்ல தலைவர், அவருக்கு வந்து ரோஸ் மில்க் வேணும்ன்றாரு. ரோஸ் மில்க் தான் குடிப்பாப்லையா, அதனால ரோஸ் மில்க் தனியாக ஆர்டர் பண்ணியாச்சு. அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு ஆம்லெட்டு ப்ளஸ் டீப் ஃப்ரை ஜப்பனீஸ் பீன் கர்ட்னு, அது நல்லா இருக்கும் இங்கே. அது ஒன்று அடிஷ்னல் ஆர்டர் பண்ணியிருக்கேன். 2 மினரல் வாட்டர் எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்குள்ள 10% டிஸ்கவுண்ட். அந்த இந்த 4 ஐட்டத்துக்கு 10% டிஸ்கவுண்ட். இந்த ஜோம் ராயா மாக்கான்ங்கிற செட்டு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணியே தான் கொடுக்குறாங்க. இந்த ராயா இது பேக்கேஜ் எடுத்ததுனால ஃப்ரீயாக வந்து சம்பூல் ராயா பெருநாளைக்கு நம்ம வந்து காசு வச்சு பெருநா காசு கொடுப்போம்ல, கவரு, அது ஃப்ரீ. ஸோ அது வந்து ஒரு இது ஃப்ரீ கொடுக்குறேன். செஞ்சு ஒரு 6-7 இருக்குன்னு நினைக்கிறேன். 6 இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே நண்பர்களே, மணி வந்து 7 மணி ஆயிடுச்சு. நம்ம ஆர்டர் பண்ண சாப்பாடு எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. தோமியம் வயாமா? சீஃபுட். தோமியம் சீஃபுட் மீன், சேக்காப் மீன். அடுத்து வந்து ரோஸ் மில்க், அபாங் பைசோல் பைடூரி. இது வந்து அந்த காம்போவோட வர்றதா? இது என்னது? சிராப்பா? சிராப் ஐஸ். சிங்கம் வருது. சிங்கம் வாங்க. சிங்கமா? எப்படி சிங்கம்? பின்னாடி புலி வர்றாரு. ஓகேம்மா. அப்பா டைலாம் அடிச்சிருக்கீங்க போலயா? நல்லா இருக்கு. என்னப்பா அடுப்பு பற்ற வைக்கிறாங்களே? ஆமா. எரியுதா? ஓகே. இப்படி நல்லா கொதிச்சு வந்தால் தான் நல்லா இருக்கும் என்ன பார்க்க. அண்ணா இது வந்து வெள்ளை சோறு. அந்த வெள்ளை சோறுனாலும் அந்த வாசமாக உள்ள சோறு, சரிங்களா? ஜஸ்மின் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இது வந்து ஆம்லேட்டு, நார்மல் ஆம்லேட் தான் நினைக்கிறேன். ஓகே. இது வந்து தொம்யாம் சீஃபுட் தொம்யாமு. இது வந்து ஸ்டீம் லிமாவ். அது வந்து தஹூ டிகர் ரசம் நினைக்கிறேன். ஆமாம். இது வந்து சேலட்ண்ணே. இது வந்து சேலட்டு. இது வந்து மிக்ஸ் வெஜ்ஜி. ஆமாம். அப்புறம் இது குய மாதிரி ஒன்று தந்திருக்காங்க. ஸ்ப்ரிங் ரோல் ப்ரான் ரோல் கொடுத்துருக்காங்க. ஆமாண்ணே. இப்போதைக்கு இது மட்டும்தான் இருக்குது. அப்புறம் நோம்பு துறக்க பேரிச்சம்பழம் கொடுத்துருக்காங்க. தண்ணி சிராப் இருக்குது. மினரல் வாட்டர் இருக்குது. ஓகே நண்பர்களே, வாங்க நோம்பு திறப்போம். பேரிச்சம்பழத்துலேருந்து ஆரம்பிப்போம். பிஸ்மில்லாஹ். சிராப். இதான் வந்து இறால் உள்ள வச்சு மேலே அப்படியே ரோல் பண்ணியிருக்காங்க. சோத்தோட சாப்பிட்றதோ? தோமியம் வெஜிடபிள்.
நல்லா இருக்கா? சாப்பிட்டீங்க ஆ அவ்வளோதான். இது என்ன பேர்? அயம் தானே? கோழி. தோமியம் சூப். சொல்லலாம். அருமையா இது என்ன தவ்வா? ஆமா, தவு அது வந்து முட்டை மிக்ஸ் பண்ணிருப்பாங்க. முட்டை மிக்ஸ் பண்ணி. ஆமா, டொமேட்டோ நிறையா போட்டிருக்காங்க. மீன் அப்படியே வைங்க சும்மா வைங்க. அந்த சூப்பை கொஞ்சம் அப்படியே ஊற்றி விடுங்க. ஓகே, பார்க்கவே நல்லா இருக்கே. வாங்க பிஸ்மில்லா. அருமையாக இருக்கு மீன். நல்ல சத மீனாக இருக்கு. மேங்கோ சேலட்டா? சும்மா சோத்துக்கு தொட்டுக்கிறதானா? ஓகே. இது என்ன மேலே இருக்கு? அப்பளமா? ஆஹா, புளிப்பா இருக்குமோ? நல்லா இருக்குமா? ஊறுகாய் மாதிரி. காம்போ வந்து ஓகே இல்லை? கரெக்டாக 4 பேத்துக்கு ஓகே காம்போ. எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ரைஸ் வாங்கியாச்சு. அப்பாவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ரோஸ் மில்க்கு. ஏனே ரோஸ் மில்க் குடிச்சு ரோஸ் ஆகிட்டீங்க. என்னப்பா இவ்வளோ ஏபிசி மாதிரி இருக்கு? இது வந்து ஓட்ட கேஸ். அதான் தேங்காய் பால். பலாப்பழம் மாதிரி. பலாப்பழம். எப்படி சாப்பாடு எப்படி இருந்துச்சு? அவன் அப்படியே கிருத்திக் ரோஷன் மாதிரி இருக்கியா? அவன் பளிச்சுன்னு. ஓகே ஓகே பாய். ஓகே பாய். ஓகே, உண்மையிலே நல்லபடியாக சாப்பிட்டுட்டு நோம்பு திறந்தாச்சு. இப்போ அவாங்க வந்து நம்ம ஷாப்பிங் பண்ண போகிறோம். அவாங்க பொண்ணு பார்த்துட்டு இருக்காரு. மக்களை இப்போ வர்ற வழியில் வந்து ஒரு ஐடியா தோணுச்சு. அப்பாங்கிட்ட வந்து கஷ்டி கேட்போம். என்னென்னா, இப்போ எல்லாத்துக்கும் வந்து வாழ்க்கையில் வந்து நம்ம இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இருந்தாலும் வந்து நமக்கு அப்போ வந்து அந்த மாதிரி நடந்து தான் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்போம். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டைம் ட்ராவல் மிஷின் கிடைக்கிது. நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் முன்னாடி போகலாம். உங்களுடைய சின்ன வயசுலேருந்து நீங்கள் எப்போ வேணாலும் போகலாம். ஸோ எந்த நேரத்தில் போயிட்டு எதை மாற்றணும்னு நீங்கள் நினைப்பீங்க. அந்த ஆள்கிட்ட உங்களுடைய சின்ன வயசு அந்த அவரை நீங்கள் நேரடியாக பார்த்து அவர்கிட்ட என்ன சொல்ல நினைப்பீங்க? நான் வந்து நேராக ஸ்கூல் டைம் போயிடுவேன். ஸ்கூல் டைமில் போயிட்டு ஸ்கூலோட எக்ஸ்பீரியன்ஸை திருப்பியும் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படிப்படியாக போகிற மாதிரி பார்ப்பேன். படிப்புனா அடுத்தது படிப்பு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் தான் வேலை. இப்போ அவர்கிட்ட வந்து நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்யாதடா, நீ இதை எப்படி செய்ய அப்படின்னா எதை சொல்லுவீங்க? ரொம்ப செலவழிக்கிறது, காசு செலவழிக்கிறது, அதெல்லாம் அந்த டைமில் ரொம்ப விளையாட்டுத்தனமாக காசெல்லாம் செலவு பண்ணிட்டு போகிறது. சேவிங் இதில் பண்ணாமல் அது கொஞ்ச நாள். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து மாதிரி எல்லாம் வந்துருச்சு. இப்போ நல்லபடியாக வந்துருச்சு. ஏன்னா அந்த டைம்லேயே ஆரம்பிச்சிருந்தா இன்னும் நல்லா வந்திருக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் போய் ஐடியா சொல்லியிருப்பீங்க. ரொம்ப ஊதாரியாக செலவு பண்ணும்போது டே நான் தான் உங்கள் ஃபியூச்சர்லேருந்து வந்திருக்கேன், இப்படிலாம் பண்ணாதான் சொல்லியிருப்பீங்க. ஆமாம். ஓகே நண்பையில் நல்லபடியாக சாப்பிட்டுட்டு நம்ம வந்து இப்போ கிளம்புறோம். அப்பா நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் பின்னாடி டைம் ட்ராவலில் போனீங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க பழைய பைசலுக்கு? நானா? நான் வந்து ஸ்கூல் டைம் போக ஆசைப்படுவேன். அங்கே போய் என்ன செய்வீங்க? அங்கே போய் என்ன செய்வேன்னா என்ன காரு கப்பல் மாதிரி இருக்கேவா? கப்பல் தானா? ஓகே ஓகேவா. ஓகே ஏறுங்க. நீங்க ஊர்லயே ஃபேமஸ் தானே? நீங்க யூடியூப் உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆமா. டிக்டாக் வந்து மலேசியாவில் ஃபேமஸ். டிக்டாக் தான் ஃபேமஸோ? ஓகே அப்பா.
ஓகே அப்பாங்க, பாய் பாய். பை பை. டாட்டா, பாய் பாய், see you. லைட்டு போடுங்க நல்லா பளிச்சுன்னு, அப்பதான் எம்ஜிஆர் மாதிரி இருக்கீங்க. நான் எம்ஜிஆர் மாதிரி சொல்றேன். ஓகேப்பா. நான் எம்ஜிஆர்ப்பா. ஓகே பாய். நீங்க சேட்டை பண்றீங்கப்பா. என்னப்பா நீங்க சேட்டை பண்றீங்க. நான் எம்ஜிஆரா? அப்புறம் நீங்க நம்பியாரா? எம்ஜிஆரே தொத்து போயிடும். ஆமா ஆமா ஆமா. ஓகே நண்பர்களே, ஸோ இன்னைக்கு நோன்பு திறப்பு நண்பர்களோட போயிட்டு சிறப்பாக முடிந்தது. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே போல் அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். டாட்டா, பாய் பாய்.